ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு எமோஷனலான பரபரப்பான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆகாஷும் அணுவும் கார்டனில் நின்று ராகவும் அபியும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே குழப்பமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம ராகவகிட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராகவ் அங்கே ஃபோன் பேசி நின்றுக்கிட்டு இருக்காரு. ராகவை கூப்பிட்டு ஆகாஷ் விசாரிக்கிறாங்க, அணுவும் கேட்குறாங்க. ஆனால் ராகவ் வந்து இது சம்மந்தமாக எதுவும் பேச முடியாத சூழ்நிலை கைதியாக நான் இருக்கேன், அதனால் என்கிட்ட எதுவும் நீங்கள் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஆகாஷ் வந்து இதுக்கப்புறம் இவங்கள்ட்ட நம்ம பேசி எதுவும் பிரயோஜனம் இல்லை, நம்மளே இவங்க ரெண்டு பேருக்கு சம்மந்தமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அபியோட வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் அவங்க அப்பா கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா பார்வதி, அதாவது அபியோட அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா இப்போ அபியும் அங்கே வந்துடுறாங்க. இப்போ எல்லாம் ரொம்ப நேரம் கதவை தட்டுறாங்க, திறக்கலன்னதுமே பயந்து போய் அபி வந்து கதவை திறந்து ஜன்னல் திறந்து பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா அவங்க அம்மா தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அபி வந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசி அழுகுறாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பா பார்த்தோம்னா கதவை வந்து இடித்து உடச்சி அப்படியே திறந்துடுறாரு. இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க அம்மா புலம்பி அழுகுறாங்க. இப்போ அபி எல்லா விளக்கமும் சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது இவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்கங்கிற விஷயம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களா, அவங்க அத்தைக்கு தெரிஞ்சு சத்தியம் வாங்கினாங்கல்ல, அந்த விஷயம் பார்த்தோம்னா இப்போ அபியோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, இப்போ ஏன் ராகவுக்கும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதுவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவ்வளோ இது பண்ணுற, அது ராகவே சொல்கிறாரா, நீ தானே இதெல்லாம் செய்கிற, நீ வந்து சத்தியம் பண்ணுன்னு கேட்கும்போது இப்போ பார்த்தோம் அப்படின்னா அபி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே ராகவும் மதுவும் இந்த மாதிரி ஒன்றா இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அபாசனம் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தோம், ஏன்னா இவங்களாம் சம்மதிக்கலைன்னா கல்யாணம் வரைக்கும் இந்த கதையை கொண்டு போக முடியாதுல்ல, அதனால் அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ ரொம்பவுமே எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்குது. அபி நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இங்கே ராகவ் வீட்டில் கேட்டுக்கிட்டு அபி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து முரளி பார்த்துட்டு பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க. ஆனாலும் அபி வந்து முரளியை நல்லா நோஸ் கட் பண்ணி விட்டுறாங்க. முரளி அங்கேருந்து போனதுக்கப்புறம் அபிக்கு வந்து போஸ்ட்மேன் ஒரு கவர் கொடுக்குறாரு. அது என்ன கவர் அப்படின்னு பார்த்தா இவங்க டிவைஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்காக கோர்ட்டுக்கு ராகவையும் அபியும் வர சொல்லி அந்த ஆர்டர் வந்திருக்கு. உடனே வீட்டில் பார்த்தோம்னா எல்லாருமே வாசப்படியில் நிற்கிறாங்க. இப்போ அபி அந்த கவரோடு வரும்போது இப்போ பாட்டி கேட்குறாங்க என்ன இதுன்னு கேட்கும்போது இந்த விஷயத்த சொல்கிறாங்க. நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோமே பாட்டி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் பார்த்தோன்னா அபி அந்த விஷயத்தில் பிடிவாதமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ராகவும் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. ரெண்டு பேத்துக்கு பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு எமோஷனல் சாங் வருது. அப்படியே அந்த எமோஷனல் சாங் வரதோடு பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ராகவ் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட இவர் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கார். அபி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிறனால ராகவும் அதுவும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. கதை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு. இது சம்மந்தமாக ஒரு ப்ரோமோவும் கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமாக நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.